வாங்க. நான் ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல. நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன மேனது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபா தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும். அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். இப்படி அடாவடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்வஸ் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரியா நீ உட்காந்துருக்க? முதலாளி டிரஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிர்லா மாதிரி நீ உட்காந்துருக்க. என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்கிற. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டுருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன? எப்படியும் குளியல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்ப்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வர போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய? அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சிய. எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது. நீங்க வரீங்க கண்ணியப்பா. ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க, ஆட்டத்தோட சாமர்த்தியம். நாளைக்கு போயிட்டு எத்தனை விதமா ஆடி பாத்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நெளிவு துணையை வேணும்டா. குளிக்க வைமா வந்துடுறேன். சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து போடு பக்கத்துல உட்கார்றான். நான் போய் ஒரு கை போட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. சொன்னா கல்றாரு. சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டாடுறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? என்ன தன் கடல் மாதிரி வீடு இருக்கு, திருமண பக்கமெல்லாம் ரூம் இருக்கு. ஏதாவது ஒரு ரூம்ல ஹீட்ட போட்டு குஷன் பெட்ல ஏறி சுகமா படுக்கலாம்ல. எனக்கு இது போதும், பேசாம போ. எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியலன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அப்புறம் இது சீசன் டைம். திடீர்னு முதலாளி பொறுப்பிட்டு வர எனக்கு போன் பண்ணலான்னு பண்ணுவாரு. நான் உள்ள டயர்டா தூங்கிடுவேன். எதுக்கும் போன்ல ஒரு காலை வச்சுக்க. ஓகே, குட் நைட் சன். குட் நைட் டாக்டர். அண்ணா எங்க? சாயங்காலத்துல இருந்து ஆளைய காணோம். மலர் வளைய வைக்க போனீங்களோ? ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், பேசாம வாயை மூட்டு படு. இல்லண்ணே, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழுச்ச வாயன்னு ஒண்ணு இருக்கு. 10 வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கே, அது நியாயம், சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக 10 வருஷமா டெய்லி நாய்க்குட்டிக்கு பிளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழுச்ச வத்தனமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரின்ல இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது. அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக. ஹலோ, ராலா சிட்பன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர்னு சொல்லப்படாதுங்களா? சரி, நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி வணக்கம் முதலாளி. சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க, இடியட்டுங்களா? சரி, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஒரு வாரமாவே நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுறேன். கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? சேச்சி, டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க, எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க.
வாங்குற? 7:30 மணிக்கு தான் ட்ரெயின். 90 தடவை சொல்லிருப்பேன்ல. இப்படி காத்தால 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ்டர் லிவிங்ஸ்டன், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தால 6 மணில இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கான் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறான் சார். ஏயா 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல? ச்சே, என்னாச்சு சார்? காத்தால இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கான் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறான் சார். யோ, காலம்பரிய வெத்தலை பாக்கடையில என்ன வியாபாரம் பண்ண விடாம இதே மாதிரி தான் வச்சிருச்சுட்டு இருந்தேன். இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன், பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வர நீங்க வரக்கூடாது, ஜாக்கிரதை. நான் முறைக்கிறேன். வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல. பேசாம சன்னியாசம் போயிடலாம் சார். ராதா, நீ ஊர்ல இருந்து மறுபடியும் எப்ப திரும்பி வருவ? நான் நிறைய படிச்சு பெரிய பொண்ணு ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளையா தானே வளர்ந்திருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். இதை விட நல்லா பேசுவேன். ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? பிராமிஸ். பிராமிஸ். இந்தா, இது என்னது? இந்தியன். நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ. சரி. இத பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலே முதலாளி பொண்ணு லவ் பண்ணி நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது நாம வாட்ச்மேன் பிள்ளையாச்சே, எப்படா உங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு பயந்து ஒதுங்கி நின்னுடாத. இல்ல, அது ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கு. அவங்க 1000 ஃபாரின்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரியா இருக்கலாம். ஆனா நீ ஆம்பளை, அது ஒண்ணு போதும். நாளைக்கு நீ அவங்கள ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங், அதுலயே அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே? ராதா, நீங்க ராஜா? ராஜா? வாட்ச்மேன் சன் ராஜா. ஓ, சாரி, ஐ forgot. இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கங்க. Indy, what are all the tourist places down here? Lake area, boat house, golf course, Doda Pirapi. இன்னும் நிறைய இருக்கு, பட் நான் மறந்துட்டேன். இப்ப நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்? இந்த ரூட் ஐ திங்க். ஏன் மிஸ்டர் ராஜா, நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா எந்த ரூட்ல தானே போவோம்? வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போவோம்? எஸ் எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது? வண்டி திடீர்னு ஸ்பீட் ஆயிடுச்சு. இல்ல, நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி, நேத்து நம்ம ரூம்ல டியூப் லைட் சரியா எரிஞ்சுதா? ஏண்டி, இங்க வர இங்கிலீஷ் பிக்சர்ல எல்லாம் சென்சார் நிறைய கட் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்ல தான் ஆவுன்னா கத்திரியை கையில எடுக்கிறாங்க. அது சரி, அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் ஒண்ணா? சரிடி, செக்ஸ மட்டும் கட் பண்ணா ஓகே. இப்ப சமீபத்துல இங்க ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தேன். ஃபாரின்ல இருந்தா ஒரு நல்ல ஃபைட் அநியாயத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெரரா இருந்திருக்கும், அதனால கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆமா, நீ ப்ரூஸ்லி படம் எல்லாமே பாத்திருக்கியாடி? Of course, I'm crazy after him. What fight, actions, expressions. உண்மையிலே சொல்றேன்டி, ப்ரூஸ்லி போனது சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய லாஸ். Sure. I am also black belt 1981. Udakai. இந்த ஆளு கொஞ்சம் லூசு போல இருக்கு. பாவடே, leave him. நான் சொல்ல மறந்துட்டேனே, இங்க 1 வீக்ல ஹாலிடேஸ் வருது. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம், இருந்து பாத்துட்டு போவோம். எஸ் எஸ், ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா, ரேஸ் டைம்ல எங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஜெயிச்ச ஜாக்கிய ஈவன் லேடிஸ் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. In 1979 and 80, I am the best jockey here. But நான் ஆசையை வளர்த்துன குதிரை செத்து போனதுனால
அதுக்கப்புறம் நான் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டேன். I already told you, no? He's loose. ஸ்லோ மெதுவா ஸ்கிராச் பண்ணிடாதீங்க. பாத்து பாத்து நிதானமா இருக்குங்கப்பா. என்னடா இது புதுசு, அதுக்குள்ளேயே எல்லாம் டஸ்டா? ஓ மை சன், பிரெட் மாடர்ன் ஆர்ட் பர்னிச்சர் எல்லாமே புத்தம் புதுசு. பிடிச்சிருக்கா எப்படி? இதெல்லாம் யாருது? யாருதான்? நாட்டு பாய். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக 7000 ரூபாய்களை அள்ளி அரைச்சு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மை சன். விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எது காசு? இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க. நமக்குள்ள 1000 அந்தரங்க இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர் கிளீனர் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல. அந்த கதையெல்லாம் வேண்டாம். உனக்கு எது பணங்கிறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே? என்ன மேன் லாரி வாடகை, ஏத்துக்கூலி, இறக்குக்கூலி டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 170 ரூபா ஆச்சுங்க. 175. கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைன்னா கட்டுப்படி ஆகாதுங்க. நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு. பாவம் பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க. சந்தோஷமா? நல்லா இருக்கணுங்க. ஓகே ஓகே. கமான் சன், வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம். கமான் சன், சேட்டு மீட் மை சன் மிஸ்டர் ராஜா. நமஸ்தே. நம்பிக்கை நாம் ராதாராம் சேட். நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னார். சேட் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தான். 25,000 ரூபாயா? நான் 50,000 கேட்டேன். ஆனா பாவம் சேட்டுக்கிட்ட தர்த்தமையும் இவ்வளவுதான் இருந்திருக்கும் போல இருக்கு. மீதி அடுத்த மாசம் தரேனாரு. என்ன சேட்டு? அச்சா அச்சா. ஏன்பா கடன் வாங்குறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? தான் நினைச்சேன். ஆனா சொன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? நேரா ராதா கிட்ட போய் நிப்பேன். எங்க அப்பா 18 எடுத்து கேட்டாருன்னு சொல்லுவேன். அந்த அம்மா 75,000 1 லட்சம் எடுத்து கொடுக்க போகுது. அதனால யாருக்கு கேவலம்? எனக்கு இல்ல. என்ன சேட்டு? நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கியாவது என்னுடைய அந்தஸ்த காட்டினாத்தான் நாளைக்கு சம்பந்தி வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா? என்ன ராஜா? ராஜா என்ன மிஸ்டர் சிங்காரம், உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்ற போல இருக்கு. வேற ஒண்ணுமில்ல, காதலிட்ட பணம் இருக்கும்போது நான் ஏன் கடை வாங்கினேன்னு ஃபீல் பண்றேன். டோன்ட் வரி ராஜா, உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது. உடனே பணத்தை கொடுத்துற போறே. தட்ஸ் ஆல். அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான். நீ வா சேட்டு. குடுக்கற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும்போது இவன் குத்திக்கிட்டு இருப்பான். ஓகே மிஸ்டர் சிங்காரம், நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேட் திரும்பி வர்றான். என்னையா சேட்டு, யார் இந்த ஆளு கைய கட்டி மோட்டார் சைக்கிள கட்டி வச்சிருக்கிற? அரே, இந்த ஆள் 3 மாசத்துக்கு மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான். இவன் பணம் கட்டலே, சேட் இவனை கட்டிட்டான். ஆமா, இப்ப எங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா? நை, நம்பிக்கை வீட்டிலே ஒரு ரூம்ல இவனை பட்டினி போட்டு அடைக்கிறான். யோ, பட்டினி போடாதியா, பாவம் செத்து தொலைஞ்சிட போறான். நைரே, 4 நாளைக்கு ஒரு தரம் சோறு போடுறான், அடிக்கிறான், மறுபடியும் பட்டினி போடுறான். நமக்கு எந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறேன்ல, வாய திறந்து பதில் சொன்னா ஊமையா? வாயே இல்லையே. அப்புறம் உனக்கு எதுக்கு கடன்? கடன் வாங்கினா சம்பாரிச்சு கட்டுறதுக்கு வக்கு இருக்கணும். இல்ல சம்பாரிச்சு எவனாவது வச்சிருந்தானா அவன் வீட்டுல சம்பந்தி ஆகிற அளவுக்கு யோகமாவது இருக்கணும். இது ரெண்டுமே உனக்கு இல்லையே. உனக்கு எதுக்கு கடன்? வாங்குவியா? கேட்டு இவன் என்னையா சொல்றான்? ஒரு அளவு புரியல. இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான், நாளைக்கு நிம்பிலும் மாட்டுவீங்கன்னு இவன் சொல்றான். It must be like this. Come on. ஐயோ வேண்டாங்க, இதெல்லாம் தப்புங்க. நான் போட்டுமா? பாருங்க, அவங்க கையில கிடைச்சோம்னா நம்மள பின்னிடுவாங்க. சொன்னா கேளுங்க. அட நீங்க சும்மா இருங்க. அவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர வேண்டாம், அதுக்குள்ள போயிடலாம். லுக் ஹியர் கேர்ள், கையில மாட்டீங்க ரெண்டு எடுத்துருவேன். நாங்க வந்தா கண்ணை நோக்கிடுவோம். ஐ நோ ஜோடோ. இன்னைக்கு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கா? எனக்கா? இதுக்கு தாங்க நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் தப்புங்க. என்ன ராஜா, என்னாச்சு? எனக்கு அப்பவே தெரியும், ஏதோ ரிப்பேர் போல இருக்கு.
பெரியவங்க சொல்லிருக்காங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு. ஐயோ தத்துவம் பேசிட்டு வா, நேரம் சீக்கிரம் வண்டி எடுக்க. ஐயோ யார் ஜூட தெரியும் சொன்னது? யார்டி சொன்னது? இவதான் சொன்ன. அது கூட பரவாயில்லைங்க, இவதான் கண்ணெல்லாம் நோண்டிடுவேன்னு சொன்னா. Get down, all of you. Come on, get down, all of you. ராஜா சார், ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க சார். நீ யார் மேன்? டிரைவர் சார். You keep quiet. Come on, get down, all of you. சார், தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான்ல, ஒரு தடவை விட்டுருங்களேன். என்ன மேன் விட்டுறது? இதே தப்ப நானே செஞ்சிருந்தா நீ ஒத்துப்பியா? ஒண்ணுங்களா இது? என்ன வாய் பேசுது? எல்லாரும் இறங்கி 8 மைல் எங்கூட ஓடி வந்தோம். 8 மைலா?